அவர் இதற்கு முன்னர் அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ எந்த விதமான செய்தியும் இல்லை. அவர் வழக்கம் போல ஆரோக்கியமாக தான் இருக்கின்றார். அவருடைய அன்றாட பணிகளை அவர் எப்போதும் போல மேற்கொண்டு வருகின்றார் என்ற செய்திகள் தான் பரவலாக இருந்தது. சமீபத்தில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமான போது கூட அவர் மிகப்பெரிய ஒரு சோகத்தை திரைத்துறையில் ஏற்படுத்தியது. அந்த நிகழ்விலும் கூட பாக்யராஜ் கலந்து கொண்டதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்போதும் அவர் ஆரோக்கியமாக தான் இருந்தார் என்பதெல்லாம் நாம் அறிந்த ஒன்று. அந்த இறுதிச் சடங்கு நடைபெற்ற நிகழும் போது கூட அவர் கலந்து கொண்ட போது நாம் அதை நேரலையாக நாம் பார்த்தோம். இந்த நிலையில்தான் அவருடைய இந்த மறைந்தார் என்ற செய்தி என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்ப முடியாத ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தான் அவர் சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர் வீட்டில் அவர் திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இருக்கின்றது என்றும் அந்த மாரடைப்பு காரணமாக அவர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தான் முதலில் வெளியானது. அப்போது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தி வெளியானது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது என்று அடுத்த கட்ட செய்தி வெளியானது. இந்நிலையில் தான் திடீரென்று அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது உண்மையிலேயே யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எளிதாக கடந்து போக முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில் தான் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றும் கூறப்படுகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் 73 வயதாகின்றது. அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி திரைத்துறையிலும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாய் பார்க்கப்படுகிறது. வீட்டில் திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவை இழந்த நிலையில்தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகின்றது. மேற்கொண்ட தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படும். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் 16 வயது நிலையே கிழக்கு போகும் ரயில் படங்களை துணை இயக்குனராக பணியாற்றினார். தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கினார் என்றே கூறலாம். அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அவருடைய வசனமாக இருக்கட்டும், அவர் இயக்கக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும், தமிழ் திரைத்துறையில் ஒரு தனக்கென தனி பாணியை உருவாக்கிய ஒரு புகழ்பெறும் நடிகர், இயக்குனர், நடிப்பு மற்றும் இயக்கம் என இரண்டிலும் கொடிகட்டு பறந்தவர் என்றே சொல்லலாம். அவருடைய அந்த தனி ஸ்டைல், அவருடைய பாணி என்பது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக அவர் தனக்கான தனி தடத்தை பதித்தவர் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புகழ் பெற்ற தமிழ் திரையுலகில் உச்சமான ஒரு இயக்குனர், நடிகர் என்று கூட கூறலாம். ஒரு காலகட்டத்தில் ஒரு நடிப்பு துறையில் ஒரு உச்ச நிலையில் இருந்தார். அதே போன்று இயக்கத்துறையிலும் அவர் ஒரு டாப்பில் இருந்தார் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரபலம் இன்று காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி ஒரு மிகப்பெரிய பேரழிவாக, ஒரு பேரதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. திரைத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு என்றே சொல்லலாம். நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜ் பொறுத்தவரையில் 1953ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் அவர் பிறந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய வெள்ளாங்கோயில் என்னும் ஊரில் தான் பிறந்தவர். வெள்ளாங்கோயில் என்னும் ஊரை தான் பூர்வீகமாக கொண்டவர் பாக்யராஜ். பெற்றோர் பெயர் கிருஷ்ணசாமி, அமராவதி. 3வது மகனாக பிறந்த பாக்யராஜ் அவர் தொடர்ந்து தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை அமைப்பாளர், இயக்குனர், சிறப்பு வேடமேற்கும் நடிகர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முக தன்மை கொண்ட ஒரு கலைஞர் என்றே சொல்லலாம். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக 16 வயது நிலையே கிழக்கே போகும் ரயில், செகப்ரோஜாக்கள் ஆகிய படங்களில் பணியாற்றியவர். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலை படத்தில் உதவியாளராக தமது திரை வாழ்க்கையை தொடங்கியவர் தான் பாரதி ராஜாவினுடைய ஒரு சீடராக பார்க்கப்பட்டவர் தான் தற்போது மறைந்திருக்கக்கூடிய இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் என்றே சொல்லலாம். அதற்கு பிறகு பாரதி ராஜாவினுடைய 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு கவுண்டமணியுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்தார். அதுதான் அவர் திரைப்படத்தில் தோன்றிய முதல் காட்சி என்றே சொல்லலாம். பாரதி ராஜாவின் 2வது படம் கிழக்கே போகும் ரயில். அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல் கவுண்டமணியுடன் சேர்ந்து ஒரு காட்சியில் அவர் தோன்றி நடித்தார். அது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக ஒரு ஹிட் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் புகழ்பெற்ற ஒரு கலைஞர் என்ற அளவில் கொடிகட்டி பறந்த ஒரு இயக்குனர், நடிகர். பாரதி ராஜாவின் மிக முக்கியமான சீடர்கள் ஒருவர் பாக்யராஜ் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி யாராலும் அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாத ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. இது திடீரென்று, அதாவது பாரதி ராஜா பொறுத்தவரையில் கூட அவருடைய மகன் இறப்புக்கு பிறகு அவர் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருந்து அல்லது மீண்டு வர போராடி மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து வந்து
அதற்கு பிறகு அடுத்தடுத்து அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சைகள் எடுத்து வந்து மருத்துவ சிகிச்சை வீட்டிலேயே இருந்து சிகிச்சைகள் மேற்கொண்டு வந்தார். அப்படி இருக்கக்கூடிய திடீரென்று அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை வெளியான உடனடியாக அதற்கு முன்னதாக அவர் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார் என்றெல்லாம் கூட செய்தி வெளியான அடிப்படையில் அவர் உயிரிழந்தார் என்ற செய்தி என்பது நிகழ்வு என்பது ஏற்பட்டது. ஆனால் பாக்கியராஜ் பொறுத்தவரையில் அது போன்ற ஒரு செய்தி எதுவும் வெளியாகவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார், சிகிச்சை பெற்று வருகின்றார் என்பது போன்ற எந்த ஒரு செய்தி வெளியாகவில்லை. திடீரென்று இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சுயநினைவு இழந்தார் என்றும் இதனால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியானது. அதுவே மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அந்த செய்தி வெளியான அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி என்பது திடீரென்று இந்த செய்தியை பார்த்தவர்கள் கேட்டவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான். திரைத்துறையும் தாண்டி ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது. தமிழ் திரைத்துறையில் பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை, ஒரு கலைஞர் என்றால் அது பாக்கியராஜ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நடிகராக மட்டுமல்லாமல் இயக்குனராகவும் அவர் சிறந்த வசனகர்த்தாவாகவும் புகழ்பெற்று விளங்கியவர். அவருடைய திரைப்படங்கள் பொறுத்து நாம் பார்த்தோம் என்றால் ஒரு தனி பாணியை அவர் கையாண்டு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரைத்துறையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை உச்சகட்டத்தில் இருந்த ஒரு பிரபலம், ஒரு கலைஞர் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு நடிகரும் இயக்குனருமான பாரதி ராஜா காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் கிராமத்தில் 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் பாக்கியராஜ். பாரதி ராஜாவுடைய முக்கிய சீடர்கள் ஒருவர் பாக்கியராஜ். 1977ஆம் ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயதினிலேயே உதவியாளராக தனது திரை வாழ்க்கை அப்போதுதான் தொடங்கினார். முதல் திரை வாழ்க்கை பாக்கியராஜ் தொடங்கியது 1977ஆம் ஆண்டு. அவருடைய குரு மறைந்த பாரதி ராஜா என்றே சொல்லலாம். அதற்கு பிறகு 2வது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியதோடு அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியிலும் பாக்கியராஜ் நடித்திருந்தார். அதற்கு பிறகு 3வது படமான, அதாவது பாரதி ராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருந்தார். இப்படத்தில் வசனமும் அவர் எழுதியிருந்தார். அந்த அளவுக்கு அவருடைய திரை வாழ்க்கை தொடங்கியது என்பது 1977ஆம் ஆண்டுதான். பாரதி ராஜாவோடு இணைந்துதான் அவர் திரை வாழ்க்கையை தொடங்கினார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த சில படங்கள் அவர் சில கதாபாத்திரம் ஏற்று நடித்தார், படங்களுக்கு வசனம் எழுதினார். அதற்கு பிறகு அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாரதி ராஜா பாக்கியராஜை வசனகர்த்தாவாக மட்டுமல்லாமல் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். நாம் பார்க்கலாம், 2-3 படங்களில் உதவி இயக்குனராக நடித்த ஒரு பாக்கியராஜை அடுத்த படத்தில் அவருடைய திறமையை கண்டு வியந்த பாரதி ராஜா புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்கியராஜையே வசனகர்த்தாவாக போட்டது மட்டுமல்லாமல் கதாநாயகனாக அறிமுகம் செய்கிறார். அப்போதுதான் அதுதான் அவருடைய முதல் படம், கதாநாயகனாக திரையில் தோன்றி நடித்த முதல் படம் அதுதான் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞர் என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு இயக்குனராக தனது முதல் படமாக பாக்கியராஜ் உருவாக்கியது சுவர் இல்லாத சித்திரங்கள். 1979ஆம் ஆண்டு பாக்கியராஜ் இயக்கிய முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். அதுதான் அவருடைய முதல் படம். 1977ஆம் ஆண்டு திரைத்துறையில் அறிமுகமாகின்ற திரைத்துறையில் நுழைகின்ற பாக்கியராஜ் 1979ஆம் ஆண்டு தன்னுடைய முதல் படத்தை இயக்குகிறார், சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தை. அதற்கு பிறகு அவர் தொடர்ந்து முதல் படத்தில் சுதாகர் கதாநாயகனாகவும் சுமதி நாயகியாகவும் நடிக்க ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது என்று சொல்லலாம். நாம் பார்க்கலாம், தொடர்ந்து பாக்கியராஜ் பொறுத்தவரையில் அவர் இயக்குனராக மட்டும் வர வேண்டும் என்பது இல்லாமல் அவர் இயக்கக்கூடிய படமாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக அவர் துணை இயக்குனராக பணியாற்றிய படமாக இருக்கட்டும், அனைத்து படங்களும் அதிகபட்சமாக ஒரே ஒரு சீன்லாவது நடிக்க வேண்டும், ஒரே ஒரு காட்சியிலாவது தோன்றி திரையில் வர வேண்டும் என்பதை அவர் தொடக்கம் முதலே அவர் பின்பற்றி அதை பின்பற்றி வந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தொடர் நிகழ்வுகள் அவருடைய திரைத்துறை வாழ்க்கை பயணங்களை பார்க்கும் போது நமக்கு புலப்படுகின்றது. அந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு இயக்குனராக முதல் படமாக இயக்கிய பாக்கியராஜுடைய முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் தான். 1979ஆம் ஆண்டு அந்த படம் வெளியாகின்றது. அந்த படத்திலும் அவர் இயக்குனராக மட்டுமல்லாமல் ஒரு குணச்சித்திர பாத்திரத்தை பாக்கியராஜ் ஏற்றிருந்தார். நகைச்சுவையும் சோகமும் சரிபாதியாக அதில் அமைந்திருந்தது என்று சொல்லலாம். அடுத்த சொந்த தயாரிப்பான ஒரு கை ஓசை திரைப்படம் துவங்கி தனது முத்திரையை பதிக்க தொடங்கினார் பாக்கியராஜ்.
அஸ்வினி இணைந்து நடித்த இந்த படத்தில் அவர் வாய் பேச இயலாத ஊமை கதாநாயகனாக மேற்கொண்ட பாத்திரம் ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஒரு திரைப்படம், ஒரு கதாபாத்திரம் என்றே சொல்லலாம். அடுத்து வெளியான மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா ஆகிய பாக்கியராஜனுடைய முத்திரையை முழுமையாக கொண்ட வெற்றி படங்களாக அமைந்தது. அடுத்தடுத்து தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களை அவர் இயக்கியிருந்தார். அதிலும் குறிப்பாக பாக்கியராஜ் தனது முத்திரையை முழுமையாக பதிந்து வெற்றி ஈட்டிய திரைப்படங்களாக சில திரைப்படங்கள் நாம் சொல்லலாம். அந்த 7 நாட்கள், தூரல் நின்னு போச்சு போன்றவை கருதப்படுகின்றது. அதே போன்று பல முக்கிய திரைப்படங்களிலும் அவர் இயக்கி அவர் நடித்திருக்கின்றார். 1982ஆம் ஆண்டு வெளியான முந்தானை முடிச்சு என்ற பெயர் கேட்டாலே நம் அனைவரின் நினைவுக்கு வரக்கூடியது பாக்கியராஜ் தான். தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலமாக அவர் அந்த படத்தில் நடித்த விதம், அதில் வரக்கூடிய வசனங்கள், ஒவ்வொரு காட்சியும் செதுக்கி வைத்திருப்பது போன்ற அமைந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் என்று சொல்லலாம் முந்தானை முடிச்சு. ஊர்வசி அதில் அறிமுகமான திரைப்படமாக பார்க்கப்படுகிறது. சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் பிற பகுதிகளிலும் வெள்ளி விழா கொண்டாடியது இந்த படம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக பாக்கியராஜின் முந்தானை முடிச்சு திரைப்படம். இன்றும் அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானால் அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் ஏராளம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக பிரபலமான, இன்றளவும் ரசிகர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு திரைப்படம் முந்தானை முடிச்சு. இந்த திரைப்படத்தில் தான் ஊர்வசி கதாநாயகியாக அறிமுகமான முதல் திரைப்படம் என்றே சொல்லலாம். தமிழகம் முழுக்க அது மிகப்பெரிய வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படமாக பார்க்கப்பட்டது. இதில் பாக்கியராஜ் கையாண்ட சில விஷயங்கள், குறிப்பாக இந்த முருங்கைக்காய் போன்றவை எல்லாம் அந்த படத்தில் இடம்பெற்றக்கூடிய நகைச்சுவை காட்சிகளாகவும் பேசப்படக்கூடிய காட்சிகளாகவும் அமைந்து இன்றளவு கூட முருங்கைக்காய் என்றாலே இது பாக்கியராஜுடைய முந்தானை முடிச்சு போன்ற படங்கள்லாம் நினைவுக்கு வருவதில் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல சின்ன வீடு, எங்க சின்ன ராசா, இது நம்ம ஆளு போன்ற படங்களும் பெரிய வசூலையும் விருதுகளையும் பெற்றுத்தந்த படங்களாக பார்க்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு திரைத்துறையில் கொடிகட்டு பறந்த ஒரு கலைஞன் என்று இல்லை என்பது மிக சிறந்த திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, நடிகர், இயக்குனர் என பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று சொல்வார்கள். அது போன்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் திடீரென்று காலமாக இருக்கின்றார். 73 வயதில் அவர் காலமாக இருக்கின்றார் என்ற செய்தி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான, சோகமான செய்தியாக தான் பார்க்கப்படுகின்றது. பாக்கியராஜனுடைய ஒவ்வொரு திரைப்படங்களும், அவர் எழுதிய ஒவ்வொரு வசனங்களும், அவர் நடித்த ஒவ்வொரு காட்சிகளும் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நாம் திரைத்துறை வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் ஒரு சிறந்த குடும்பஸ்தனாக கூட இருந்து வந்தார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தனது முதல் 2 படங்களுக்கு பிறகு பாக்கியராஜ் அப்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த பிரவீனா என்னும் நடிகையை மணந்தார். இவர் பாக்கியராஜின் இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மணி ஆகிய சில படங்களில் நடித்தவர். சில வருட மன வாழ்க்கைக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு பிரவீனா இருந்தார். சில காலத்திற்கு பின்னர் பாக்கியராஜ் அப்போது முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்த பூர்ணிமா ஜெயராமை மணந்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் இருவரையுமே பாக்கியராஜ் திரையுலகில் அறிமுகம் செய்திருக்கிறார் என்றே சொல்லலாம். சரண்யா முதல் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை. ஆனால் அவருடைய மகன் சாந்தனு தன் முதல் படமான சக்கரக்கட்டு என்னும் படத்தில் நாயகனாக அறிமுகமாகி தொடர்ந்து இன்னமும் சில படங்களில் அவர் நடித்து வருகிறார் என்று சொல்லலாம். அவருடைய சினிமா வாழ்வு, அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை என்றெல்லாம் கடந்து அரசியலிலும் அதிகமாக பேசப்பட்ட ஒருவர் என்றே சொல்லலாம் பாக்கியராஜ். துவக்க முதலே தன்னை எம்ஜிஆரினுடைய ரசிகராக வெளிப்படுத்தியிருந்த பாக்கியராஜ் ருத்ரா திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் அதிமுகவில் இணைந்தார். இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரின் உருவப்படங்கள் திரையில் தோன்றுமாறு அமைந்திருந்தமை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அதிமுக மற்றும் எம்ஜிஆரினுடைய தீவிர ரசிகராகவே இருந்து வந்தார். அதற்கு பிறகு அதிமுகவிலிருந்து வெளியேறி சொந்த கட்சியாக எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கினார். பின்னர் நாளடைவில் அது கலைந்து போனது. அதற்கு பிறகு திமுக சேர்ந்தார். இதுபோது அரசியலிலும் அவர் ஈடுபாடு கொண்டு அதிமுக, திமுகவுடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். அதில் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால், எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டில் 1989 பிப்ரவரி மாதம் பாக்கியராஜ் தொடங்கிய ஒரு அரசியல் கட்சியாகும். இந்த கட்சி 1991 கேரள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. அதில் ஒரு வேட்பாளர் 87 வாக்குகளை பெற்றிருந்தார். இந்த கட்சி ஆரம்ப கட்டத்திலேயே படுதோல்வி அடைந்தது. பாக்கியராஜ் பின்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார்.
ஏப்ரல் 5, 2006 அன்று கட்சி தலைவர் கருணாநிதி முன்னிலையில் பாக்யராஜ் திமுகவில் இணைந்தார். அவர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விமர்சித்தார். திமுகவில் இருந்து விலகி அரசியலில் பார்வையாளராக இருந்து வந்தார். பின்னர் திமுகவில் இருந்து விலகி அரசியல் பார்வையாளராக மட்டுமே தொடர்ந்து அதற்கு பிறகு திரைத்துறையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்பட்டு வந்தார். இலக்கியத்திலும் அதிக ஈடுபாடு கொண்டவராக பாக்யராஜ் பார்க்கப்படுகிறார். முற்றிலும் நகைச்சுவை படமான இன்று போய் நாளை வா என்னும் திரைப்படத்தில் கூட ஜெயகாந்தன் எழுதிய சமூகம் என்பது 4 பேர் என்னும் சிறுகதையை பற்றி ஒரு குறிப்பு வருமாறும் அந்த திரைப்படத்தில் அவர் அமைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியதாக புகழ் பெற்றதாக அமைந்தது. 1988 ஆண்டு முதல் பாக்கியா என்னும் வார இதழ் ஒன்றையும் அவர் நடத்தி வந்தார். தன்னுடைய குருவான பாரதி ராஜாவை போலவே பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார். தன்னுடைய குருவான பாரதி ராஜா எப்படி பல திறமையான இயக்குநர்கள் உருவாக்கினாரோ அதே பாணியில் பாக்கியராஜும் பல திறமையான இயக்குநர்களை உருவாக்கினார். இவர்களில் பாண்டியராஜன், பார்த்திபன், சேகர், லிவிங்ஸ்டன், குமார் ஆகியோரெல்லாம் வெற்றிகரமான இயக்குநர்களாக திகழ்ந்தனர் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அவர் நடிகராக, இயக்குநராக, வசனகர்த்தாவாக, ஒரு இலக்கியவாதியாக, ஒரு பத்திரிகையாளராக, பன்முகத்தன்மை, ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கி ஒரு அரசியல்வாதியாக கூட சொல்லலாம். அந்த அளவு அனைத்திலும் அவர் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞனாக விளங்கியவர் தான் பாக்யராஜ். பாக்யராஜ் ஒரு நடிகராக நமக்கு பரவலாக தெரியும். ஆனால் அவர் சிறந்த இயக்குனர், அதே போன்று அரசியல் கட்சியும் தொடங்கி நடத்தியவர். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பத்திரிகையை கூட தொடர்ந்து அவர் நடத்தி வந்தார். உள்ளிட்ட பல்வேறு திறன்களை கொண்டவர். பல்வேறு நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய தனித்துவம் என்பது என்றென்றும் போற்றப்படக்கூடிய ஒன்றாக, போற்றப்படக்கூடிய கலைஞனாக அவரை உயர்த்தியது என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கலைஞராக இருந்து வந்த பாக்யராஜ் தன்னுடைய 73வது வயதில் காலமாக இருக்கின்றார் என்பது ஒரு மிகப்பெரிய சோக செய்தியாக, அதிர்ச்சி கலந்த சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. பாக்யராஜ் ஒரு யதார்த்தமான ஒரு இயக்குனர். அவர் அடித்தட்டு மக்கள் வரை அனைவராலும் எளிதாக புரிந்து கொள்ளபடியாகவும், அனைவரும் ரசிக்கும்படியாகவும், அனைவரும் போற்றும்படியாகவும் ஒரு யதார்த்த கதைகளத்தை அமைத்து அவர் திரைப்படங்களை இயக்கி இருப்பார் என்பது அவருடைய படங்கள் மூலமாகவே நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இது நம்ம ஆளு திரைப்படத்திற்கு பாக்யராஜை இசை அமைத்து ஒரு பாடலையும் பாடியிருக்கிறார் என்பது நாம் அனைவருக்கும் பலருக்கும் தெரியாத ஒரு புதிய விடயமாக இருக்கலாம். 5 படங்கள் வரை இசையும் அவர் அமைத்திருக்கிறார் என்றும் அவருடைய திரைத்துறை வாழ்க்கையிலும் பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது. தொடர்ந்து அவர் பல்வேறு திரைப்படங்கள் 1977 தான் அவருடைய 16 வயதினிலே பாரதி ராஜாவுடைய முதல் படம். அந்த முதல் படத்தில் பாக்யராஜ் துணை இயக்குனராக அதில் பணியாற்றுகிறார். அதே படத்தில் ஒரு கௌரவ இடத்திலும் அவர் நடிக்கிறார். அதற்கு பிறகு கிழக்கே போகும் ரயில் படத்திலும் உதவி இயக்குநராக பணியாற்றுகிறார். அதிலும் ஒரு காட்சியில் அவர் நடிக்கின்றார். சிகப்ரோஜாக்கள் படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கின்றார். புதிய வார்ப்புகள், அதுதான் அவருடைய முதல் கதாநாயகனாக அறிமுகமான படம். அப்படி என்றால் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது, அவர் திரைத்துறையில் 1977 ஆண்டு அறிமுகமாகும் போதே அவர் இயக்குநராக மட்டுமில்லாமல் நடிகராக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்திருக்கிறார் என்பது அவருடைய முதல் படம். இயக்குநராக, துணை இயக்குநராக பணியாற்றிய முதல் படத்திலேயே அவர் ஒரு காட்சியில் நடித்திருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய அனைத்து படங்கள், அவர் பணியாற்றக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் இயக்கக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் வசனம் எழுதக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அவர் சம்பந்தப்பட்ட அனைத்து படங்களும் ஒரு காட்சியிலாவது நடிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதில் தான் அவருடைய திரை வாழ்க்கை சார்ந்த பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. புதிய வார்ப்புகள் படம் தான் பாக்யராஜ் கதாநாயகனாக அறிமுகமான படம். அதற்கு பிறகு அவர் சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் இயக்குநராக அறிமுகமாகிறார். அதற்கு முன்னர் அவருடைய குருவான பாரதி ராஜாவுடன் துணை இயக்குநராக பணியாற்றி வந்த பாக்யராஜ் முதல் படம் 1979 ஆண்டு சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தின் மூலமாக தான் இயக்குநராக அறிமுகமாகிறார். அதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம், வெற்றியடைந்த படம் என்றே சொல்லலாம். சுவர் இல்லாத சித்திரங்கள், அதற்கு பிறகு பாமா ருக்மணி படம், ஒரு கை ஓசை, குமரி பெண்ணின் உள்ளத்திலே, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, விடியும் வரை காத்திரு, அந்த 7 நாட்கள், ராதா கல்யாணம், தூரல் நின்னு போச்சு, பொய் சாட்சி, முந்தானை முடிச்சு, சாட்டை இல்லாத பம்பரம், விதி, அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ஒரு காட்சியில் தோன்றி அவர் நடித்திருப்பார். அதே போன்று தாவணி கனவுகள், ஒரு கைதியின் டைரி, நான் சிகப்பு மனிதன், சின்ன வீடு, மாஸ்டர்ஜி,
முந்தானி முடிச்சு படத்தின் மறு ஆக்கமாக இது பார்க்கப்பட்டது. அதே போன்று கண்ணை துறக்கணும் சாமி உள்ளிட்ட படங்கள் அவர் ஏற்று நடித்த படங்களாகவே இருந்தது. ருத்ரா படம், சுந்தரகாண்டம், அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட பல்வேறு படங்கள் அவர் இயக்கியது, நடித்தது என திரைத்துறையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் என்று கூறுவார்கள். அதுபோன்ற பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன் தான் பாக்கியராஜ். தன்னுடைய 73வது வயதில் அவர் காலமாக இருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக பார்க்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு சீதா தெலுங்கு திரைப்படம், அதில் கதாநாயகின் அப்பாவாக நடித்தவர் பாக்கியராஜ். இந்த நிலையில் அவர் தொடர்ந்து அவர் படங்களை இயக்கினாலும் படத்தில் நடித்தாலும் நடிக்கவில்லை என்றாலும் என்றென்றும் திரைத்துறையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். தன்னுடைய குருவான பாரதி ராஜாவுடைய இறப்பு நிகழ்விலும் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதுதான் நாம் பரவலாக அவர் அனைவரும் தொலைக்காட்சியில் பார்த்தது என்றே சொல்லலாம். இறுதி சடங்கில் கூட அவர் கலந்து கொண்டார். அப்போதும் அவரை பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய குருவை இழந்த ஒரு சிசியனுடைய சோகம் மட்டுமே தெரிந்தது தவிர உடலளவில் அவர் பலவீனமாக இருக்கின்றார் என்றோ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார் என்றோ அதுபோன்ற எந்த ஒரு நிகழ்வும் தென்படவில்லை. நாம் அனைவரும் கடைசியாக அவரை பார்த்தது என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கில் தான் நாம் பார்த்தோம். அப்போது ஒரு சோகத்தோடு அவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது, அந்த தோற்றத்தை நாம் பார்த்தோம். மற்றபடி அவர் உடல்நிலை சரியில்லை என்றோ அவர் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார் என்றோ இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு செய்தியும் கூட வெளியாகவில்லை. திடீரென்று இன்று காலை ஒரு செய்தி வெளியாகின்றது. நடிகரும் இயக்குனருமான பாக்கியராஜ் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுய நினைவு இழந்து விட்டார், அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மட்டும்தான் முதலில் வெளியானது. பொது வழக்கம் போல அவருக்கு இது போன்ற ஏற்கனவே உடல் ரீதியாக சில பிரச்சனை இருக்கின்றதா, அந்த அடிப்படையில் அவருக்கு இது போன்ற மாரடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறதா, ஒரு லேசான மாரடைப்பாக தான் இருக்கும் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள் தான் திடீரென்று அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி வெளியானது. இது மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அவருடைய குருவான பாரதி ராஜா கூட அதற்கு முன்னர் அவருடைய மகனை இழந்த அந்த சோகத்தில் அவர் நீண்ட நாட்களாக இருந்து மீள முடியாமல் தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். உடல்நிலை மிக கடுமையாக அவருக்கு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து அவர் சிகிச்சையில் தான் இருந்தார். அவருடைய மகள் வீட்டில் 3-4 மாதங்கள் தங்கியிருந்தார் வெளிநாட்டில் சென்று. அதற்கு பிறகு மீண்டும் அவர் சென்னை திரும்பினார். அப்போது அவருடைய மகன் இழந்த அந்த சோகத்திலிருந்து அவரால் மீள முடியவில்லை. அவர் முழுக்க முழுக்க படுத்த படுக்கையாகவும் வயது மூப்பின் காரணமாகவும் அவர் மிக சோர்வுற்று உடல்நலம் பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வீட்டிலே சிகிச்சை பெற்று வந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் உயிரிழந்து விட்டார் சிகிச்சை பலன்றி என்ற செய்தி வெளியானது. ஆனால் பாக்கியராஜை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு செய்தியும் இல்லை. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அவர் சுயநிலை இழந்து விட்டார் என்ற செய்தி மட்டும்தான் வெளியானது. அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வெளியானது. அடுத்த சில நிமிடங்களில் அவர் மரணம் அடைந்து விட்டார், அவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வெளியாகுது. இது யாராலும் உடனடியாக நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எளிதாக கடந்து போக முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்பது ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், ஒரு திரைத்துறையில் கொடிகட்டு பறந்தவர் என்பதையும் தாண்டி ஒரு நமக்கான ஒரு சோகமாகவே அது பலரும் பொருத்தி பார்க்க முடியும் என்பதும் நாம் மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக பல படங்களில் அனைத்து மக்கள் மத்தியிலும் சென்று சேர்ந்தவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய படங்கள் அனைத்தும் அப்படிப்பட்ட படங்கள் தான். பெரிய அளவிலான படங்கள் எல்லாமே மிக எளிமையாக அனைவராலும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலும் பல நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் கூட அவர் மேற்கொண்டு வந்தது என்பது எப்போதும் தமிழ் திரையுலகை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர் தவிர்க்க முடியாத சக்தியாக, தவிர்க்க முடியாத ஆளுமையாக என்றென்றும் இருப்பார். தமிழ் சினிமா இருக்கும் வரை பாக்கியராஜை தவிர்க்க முடியாது என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது.